வணக்கம் டீச்சர்ஸ். இந்த பதிவு இளங்கலை பட்டதாரி தமிழாசிரியர் தேர்விற்கு படித்து கொண்டிருக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்குமான பதிவுங்க. இது நம்மளுடைய இன்ஸ்டிடியூஷன் சார்பாக மெட்டீரியல்ஸ் முதுகலை தமிழாசிரியர்களால் உருவாக்கப்பட்ட இந்த மெட்டீரியல்ஸ் முழுக்க முழுக்க புதிய பாடத்திட்டத்தின்படி துணை தலைப்புகள் வாரியாக அலகு 1 10 வரைக்கும் நம்ம மெட்டீரியல்ஸ் ஆசிரியர்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோங்க. மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். தேர்வு நோக்கில் மிக குறைந்த கட்டணத்தில் நம்ம மெட்ரிக் டீச்சர்ஸ்க்காக கொடுக்குறோங்க. நீங்கள் தேவைப்படுவோர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்போம். நீங்கள் அதில் டீட்டெயில்ஸ் கொடுங்க. நாங்கள் எப்படி மெட்டீரியல்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சாம்பிள் கொடுக்குறோம். முழுக்க முழுக்க தேர்வு நோக்கில் மூலநூல் ஆசிரியர்கள் நூல்களிலிருந்து எடுத்தால பெற்று அதாவது புதிய பாடத்திட்டத்தில் என்னென்ன ஆசிரியர்கள்லாம் கொடுத்துருக்காங்களோ அந்த மூலநூல்கள்லேருந்து தான் நம்ம எடுத்திருக்கோங்க. பாருங்கள், அலகு 2 சங்க இலக்கியங்களில் அகம், கீழ்கணக்கு நூல்களில் அகம், இந்த 2 தலைப்புகளில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பக்கம் வாரியாக நம்ம எடுத்திருக்கோங்க. பாருங்கள், சங்க இலக்கியம் அப்படின்னாலே அதனுடைய அறிமுகம், முச்சங்கங்கள், சங்கம் என்ற சொல்லுக்கு வழங்கப்பட்ட வேறு பெயர்கள், முதற் சங்கம், எத்தனை சங்க உறுப்பினர்கள் இருந்தார்கள், யாருடைய முன்னிலையில், எந்தெந்த மன்னர்களின் முன்னிலைகளில் சங்கம் அரங்கேற்றம் செய்யப்பட்டது, சங்க இலக்கிய நூல்கள் அரங்கேற்றம் செய்யப்பட்டன, எத்தனை புலவர்கள் நூல்கள் எழுதினார்கள், எத்தனை நூல்கள் அரங்கேற்றம் செய்யப்பட்டன, முதற் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம், இருந்த காலகட்டங்கள், தலைமையேற்ற மன்னர்கள், நூல்கள், புலவர்கள் அனைத்துமே நம்ம தெளிவாக கொடுத்துருக்கோம். பாருங்கள், மேற்கோள் பாடல் வரிகளுடன் நம்ம கொடுத்துருக்கோம். அதே மாதிரி சங்க இலக்கிய நூல்கள் என்னென்ன, 8 தொகைக்கு எண்பெருந்தொகை என்ற பெயரும் உண்டு, அந்த விளக்கங்கள், 14 மேற்கணக்கு நூல்கள், 14 கீழ்கணக்கு நூல்கள், எத்தனை பாடல்கள், கடவுள் வாழ்த்து பாடல்கள் எத்தனை, எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்குறோங்க. பாருங்கள், அதாவது 8 தொகை நூல்களில் எண்ணிக்கையில் பெயர் பெறாத நூல்கள் எது இதெல்லாம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்கோம். முதலும் முடிவும் கிடைக்காமல் இருக்கும் 8 தொகை நூல்கள், 10 பரிபாடல், இந்த விளக்கங்களை எல்லாம் நம்ம தெளிவாக மிகவும் உள்ளார்ந்த தேர்வுக்கு கேட்கக்கூடிய அமைப்பில் தான் எங்களுடைய மெட்டீரியல்ஸ் இருக்குது. அலகு 1 10 வரைக்கும் நீங்கள் வாங்கிக்கலாம் மிக குறைந்த கட்டணத்துலேங்க. நீங்கள் இதை படித்து பாருங்கள். ஒரு மெட்டீரியல்ஸ் வாங்கி நீங்கள் படித்து பாருங்கள். மிக சிறப்பு வாய்ந்த முனைவர்களின் நூல்களிலிருந்து எடுத்தால பெற்ற என்ன நியூ சிலபஸில் கொடுத்துருக்காங்களோ, புதிய பாடத்திட்டத்தில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதன்படி தான் நம்ம மெட்டீரியல்ஸ் முதுகலை தமிழாசிரியர்களால் உருவாக்கப்பட்டது. பாருங்கள், தலைப்புகள் வாரியாக நம்ம கொடுத்துருக்கோங்க. கண்ணகி கதை குறிப்பதாக ஒரு சங்கப்பாடல் உண்டு. அது நற்றிணையில் தான் வருகிறது. அது மேற்கோள் பாடல். பாருங்கள், ஏதிலால் கவலை கவற்ற ஒருமுலை அறுத்த திருமா உண்ணி நற்றிணை நூலில் காணப்படுகிறது. இது ஏற்கனவே பிஜிடிஆர்பியில் இந்த கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. நம்ம பிஜிடிஆர்பிலையும் யூஜிடிஆர்பிலையும் கேட்கப்பட்ட வினாக்களை வைத்து தான் நம்ம மெட்டீரியல்ஸ் தயாரிச்சிருக்கோம். பாருங்கள், குறுந்தொகை நூல்கள், குறுந்தொகை நூல்களில் எத்தனை பாடல்கள் இருக்குது, எந்தெந்த அதாவது நூலாசிரியர்கள், அதே மாதிரி பாடிய புலவர்கள், பாடல் வரிகள், உரையாசிரியர்கள் வாரியாக தெளிவாக நம்ம கொடுத்துருக்கோங்க. அந்த அலகு 2 என்னென்ன தலைப்புகள் இருக்குது, அலகு 3 என்னென்ன தலைப்புகள் இருக்குது, அந்த மாதிரி தான் நம்ம மெட்டீரியல்ஸ் தயாரிச்சிருக்கோம். தேவைப்படும் ஆசிரியர்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் கொடுத்துருக்கோம். எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். மிக குறைந்த கட்டணத்தில் தபால் மூலமாக உங்களுடைய இல்லத்திற்கே முகவரியை மட்டும் கொடுங்க. உங்களுடைய இல்லத்திற்கே நாங்கள் அனுப்பி வைப்போம். 10 புத்தகங்கள், அலகு 1 10 வரைக்கும் 10 புத்தகங்கள் மூலநூல்களிலிருந்து எடுத்தாளப்பட்ட இந்த மெட்டீரியல்ஸ். ஏன்னா நீங்கள் மெட்டீரியல்ஸ் அப்படிங்கும் பொழுது மிக குறிப்புகள் தான், மிக சிறப்பு வாய்ந்த குறிப்புகள், தேர்வு நோக்கில் குறிப்புகள் கொடுத்துருப்போம். நீங்கள் மூலநூல்கள் படித்தீங்கன்னா ரொம்ப லேட்டாகும், படிக்கிறது புரியாது. நமக்கு சில பாடல் வரிகள்லாம் பொருள் தெரியாது. அதனால் நாங்கள் மெட்டீரியல்ஸில் எளிமையாக்கி கொடுத்துருக்குறோங்க. பாருங்கள், தான் நம்மளுடைய தேர்வு நோக்கில் தயாரிக்கப்பட்ட மெட்டீரியல்ஸ். தேவைப்படும் ஆசிரியர்கள் எங்களை அணுகவும். சரிங்களா? அதுக்கடுத்து 3வது அலகு நம்ம கொடுக்குறோம். அலகு 1 10 வரைக்கும் நம்ம கொடுக்குறோங்க. தெளிவாக பத்தியாக பிரித்து முக்கியமான தலைப்புகளை ரொம்ப இன்டீரியராக உள்ளார்ந்த தலைப்புகளோட உள்ளார்ந்த கருத்துக்களை நம்ம கொடுத்துருக்கோம். கடைசியில் 1 லைனியரில் திருப்புதல் முறையில் நம்ம கொடுத்துருக்குறோங்க. தெளிவாக இருக்கும். நம்மளுடைய மெட்டீரியல்ஸ் எல்லாமே தேர்வு நோக்கில் அலகு 1 10 வரைக்கும் நாங்கள் வச்சுருக்கோம். தேவைப்படும் ஆசிரியர்கள் பெற்றுக்கொள்ளலாம். சரிங்களா?